சோனி, எப்படி வந்த? அஞ்சு, எப்படி இருக்கா? உங்க அண்ணனா கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. இப்பதான் வந்தோம். ஏய் குட்டி பையன், வா அத்தா கிட்ட. என்னடி கால் பண்ணப்ப அத்தை பேசுனாங்க, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டதா? என்ன தலைவலியா? ஆமாடி, அன்னைக்கு ஸ்டேஷன்ல பிடிச்ச தலைவலி, இன்னும் விடல. அதான் இப்ப கொஞ்சம் டேப்லெட்லாம் போட்டோன்னா ஓகேவா இருக்குடி. மாப்பிள்ளைலாம் வந்தாங்களாம்ல, பாத்தியா? நீ வேற, மாப்பிள்ளைலாம் பார்த்து பிடிக்கிற அளவுக்கு மனநிலை இருக்கு. சும்மா போடி என்கிட்ட. எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோ லைஃபே ஓவர்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்பா தான் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் பண்ணிட்டு இருக்காருன்னா நீ வேறடி. ஏய் அதுக்கு சொல்லலடி, உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும்ல அஞ்சு. எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க முடியும்? அதுக்காக உடனே அது முடிஞ்சோடனே இதுக்கு ஓகே சொல்லிட்டு லைஃப் ஓகே ஓட்டிகிட்டு இருப்பியா? ஓடிங்கிட்டு அதே அவங்கவுங்க சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தான் அவங்கவுங்களுக்கு தெரியும். என்னோட மனநிலை என்னன்னு எனக்கு தான் தெரியும். அப்பாவோட அவங்களுக்கு என்ன, பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஏதாவது ஒன்று பண்ண தான் பார்ப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஓகே சொல்லிட்டே இருக்க முடியும்? வீடு பார்த்துக்கலாம். உனக்கு ஓகேனா ஓகேடி, என்ன பண்ணுறது? ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தானே. அதான் சோனி, சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன். அப்பா தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போன கூட அந்த அந்த பையனும் அங்கே தான் இருந்தாங்க. நல்ல பையன்தான், பாவம். அவங்களுக்கு நல்ல பொண்ணா அமைஞ்சு நல்ல லைஃபாக இருக்கட்டும் சொல்லணும் அப்பா கிட்ட, விட்டுருங்கப்பான்னு. ரொம்ப நல்ல பையன்டி. எதுக்கு என்னோட வாழ்க்கையில் அவங்க கஷ்டப்படணும்? என்னெல்லாம் கல்யாணம் பண்ணால் 1000 பேருக்கு அவங்க பதில் சொல்லணும், தேவையா? அதோட எனக்கு விருப்பமே கிடையாது. அப்புறம் எப்படி சோனி? ஏய் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது. அந்த பையனுக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லிட்டு பேசாமல் அமைதியாக விட்டுரு. சும்மா நீ வேறடி புரிஞ்சுக்காம நீயும் பேசிட்டு இருக்க அப்பாவோட சேர்ந்து. உன்னால கூட புரிஞ்சுக்க முடியலையா? சரி ஓகேடி, இந்த வரேன். தம்பி பார்த்துக்கோ. ம் சரி போ. ஏய் குட்டி பையன் சிரிங்க, அத்தை பாருங்க. ஏ அத்தைடா, அத்தை கூட பேச மாட்டியா? அஞ்சு, இப்பமா இவர் வந்தாரு? ஆ, இப்பதான் அண்ணா கொண்டு வந்து விட்டுட்டு போனானா. சோனி வந்துச்சு, சொல்லவே இல்லை. அட பேராண்டி, இப்பதாம்மா நான் தூக்குனேன், கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு வரேம்மா. வச்சுக்கடி, யார் வேணாண்ணா? நானும் பிள்ளைய பார்த்து 2 நாள் ஆச்சு, அன்னைக்கு பார்த்தது. நானும் அன்னைக்கு ஃப்ரீயாகவே கொஞ்சலம்மா, அழுதுகிட்டே இருந்தேனா, அதனால இவனை சரியாகவே பார்த்து கொஞ்சல. இன்னைக்கு தான் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கு. வச்சுக்க வச்சுக்க, உன் மருமகனை எவ்வளோ வேணாலும் வச்சுட்டே இரு. யார் ஒன்று வேணான்னது சொல்லு? அதுக்கு இல்லைம்மா, சொல்கிறேன். சரி. அம்மா, சோனி வேற வந்துட்டா, பிள்ளைக்கு பால் காய வச்சு ரெடியாக வச்சோன்னா பிள்ளை அழ ஆரம்பிச்சிட்டானா போச்சு. ம் போயிட்டு அதை பாரு ஃபஸ்ட்டு. சரிம்மா, நீ பார்த்துக்க, அவனுக்கு பால் காய்ச்சி நான் ரெடியாக வைக்கிறேன். ஆ டே, உன் அப்பா தான் உனக்காக பால் காய வைக்க போயிட்டாங்க. நீ அமைதியா இரு. என்னடா மிஸ்டு கால் கொடுத்த? இந்த காலத்துலயும் கிறுக்கேன் மிஸ்டு கால் கொடுக்குறான் பாரு. ஆ, ஃபோன் பண்ணா அங்க உங்க அம்மா ஏதாவது திட்டுவாங்க உன்ன. அது என் காதுல விழுகும், மனசு சங்கடமா இருக்கும். இனிமே ஒரே ஒரு மிஸ்டு கால் விடுறேன், வந்துரு. ஏன், எப்ப திட்டினாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் வீட்டுக்கு வீடு திட்டுவாங்க தான்டா, எவனாவது கால் பண்ணி கூப்பிட்டா. அது ஈவினிங் டைம்ல. எங்கடா கூப்பிட்றானுவோ, எதுக்குடா கூப்பிட்றானுவோ, எங்காவது போறீங்களாடா வைக்கிறீங்களா? ஆனால் நம்ம போகிறது பானிபூரி கிடைக்கும், சில்லி சிக்கன் கிடைக்கும் மட்டும்தான் போவோம். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க? மற்றது ஏதாவது நினைப்பாங்க. அதுக்கு தான் மச்சான் மிஸ்டு கால் கொடுத்தேன். வா போயிட்டு பானிபூரி ரெண்டு பிளேட் சாப்பிட்டு வருவோம். டேய் கிறுக்கு பையலே, எங்கள் அம்மாலாம் உன்னை திட்டவே திட்டாதுடா. வேற எவனாவது கால் பண்ணால் மட்டும்தான் திட்டும். சரவணன் ஐயா போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுண்டா. நீ ஏன் ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிட்டு இருப்ப? அப்படி இல்லை மாப்பிள்ள, இருந்தாலும் வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊர் நடக்கிறது தானே, நாமளா கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியதுதான். நான் அவங்க அம்மா மேலே நல்ல மரியாதை வச்சுருக்கேன். அவங்க ஏதாவது திட்ட போய் மனசு கஷ்டமாக இருக்கும், சரி நம்மளை பார்த்து திட்டாங்களேடா அப்படின்ட்டு. அதனால தான் மிஸ்டேக் கால். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்படா, கேட்கணும் இருந்தடா. பொண்ணு பார்க்க போனி என்னாச்சு? ஏடா டேய், ஒரு வார்த்தை கூப்பிட்டியாடா? கூட்டி போறேன்ட்டு கடைசியில் கூட்டியே போல பத்தியா? ஆமாம், அமைஞ்சாதானே நான் உன்னை கூட்டி போக. அது ஒரு பெரிய கதை மாப்பிள்ள. அது என்னன்னு கேட்குறியா? அந்த பொண்ணுக்கு மேரேஜ் குழந்த இருக்குடா. இல்லை இல்லை, மாசமா இருக்கு. என்னது மாசமா இருக்கு? பிள்ளைய கல்யாணம் பண்ண போறியா? டேய் அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? என்ன பண்ண சொல்ற? என் வாழ்க்கையை பற்றி தான் உனக்கு தெரியுமே. என்னையும் அப்படித்தானே சொல்லுவா கல்யாணம் ஆன பையன்னு. ஏய் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் அன்னைக்கே ஓடி போச்சு அந்த பிள்ளை. அந்த பிள்ளை என்ன மாசமா இருக்குங்கிற? அதை போயா கட்டுவ? இல்லடா, பிரிஞ்சுட்டாங்க. அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானா? போலீஸ் ஸ்டேஷன்லயா? சரி, அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சா? அதெல்லாம் எல்லாம் ஆகல மச்சான். ஆனா
ஆனந்த் அவங்க அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க போல அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண. நல்ல பிள்ளை தான்டா. நான் சொல்லிட்டேன் உனக்கு ஓகேன்னா சொல்லுங்க, ஒரு மாசம் ஆகட்டும் கூட, நீங்க மெதுவாக சொல்லுங்க. ஆனா நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால மென்டலாடா நீ? ஏடா டேய், நீ என்னடா என்னதான் உனக்கு கல்யாணம் ஆனாலும் ஒரே நாள்ல அந்த பிள்ளை ஓடி போச்சு. அதனால உனக்கு ஆயிருச்சுன்னு அர்த்தமா? இங்க பாரு, நான் சொல்றேன் கேளு. தயவு செஞ்சு அந்த புள்ள வேணாம், விட்டுரு. ஏய், ஏன்டா வேணாங்கிற? நல்ல பிள்ளடா. ஏன் மாசமா இருந்தா என்ன, நம்ம பாத்துக்க கூடாதுன்னா இருக்கு? கிடையாது, உன்னோட குழந்தை இல்லடா. அது தெரியும் தான். அதுக்காக வாழ்க்கை கொடுக்க கூடாதா? கொடுக்கறது ஓகே. டிவோர்ஸும் இன்னும் ஆகலடா. ஆகாட்டி என்ன, அந்த பிள்ளை தான் அவனுக்கு பிடிக்கலன்றுச்சுல்ல, பிடிக்கலன்னு வேணான்னு ஒதுங்கி வந்துருச்சுல்ல. ஆனா இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே அவன் இருக்கான். இருக்கான்டா, அதுக்கு என்ன? டேய், நீ விவரம் தெரிஞ்சுதான் பேசுறியா இல்லையா? என்னதான் இருந்தாலும் அவனோட குழந்தை இது. அது என்னைக்கா இருந்தாலும் அது என்னோட குழந்தைன்னு வந்து நிப்பியான்டா. நீ என்ன அவனுவ கல்யாணத்தை பண்ணிட்டு? இங்க பாரு மச்சான், ஏற்கனவே உன் வாழ்க்கை கதையே தலைகீழா போட்ட மாதிரி இருக்கு. நீ திரும்பியும் போய் மாட்டிக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். உனக்கு வேற நல்ல பிள்ளையா பார்ப்போம். தயவு செஞ்சு அந்த பிள்ளை வேண்டாம். கற்பையான இருக்காருல்ல, அவர் தாண்டா சொன்னாரு, நல்ல பிள்ளை தம்பி, இந்த பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிட்டு அப்படி இப்படின்னு சொன்னாரு. சரி, நமக்கும் கல்யாணம் ஆன பையன் தானே, யார் பொண்ணு கொடுப்பா? இனிமே இப்படிப்பட்ட பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தான் நானும் ஓகேன்னாண்டா. அப்படின்னு நீ ஏன் நினச்சிக்க? உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க ஆளா இல்ல. சரி, அந்த விஷயத்தை பற்றி நான் இன்னும் சொல்கிறேன். பொண்ணெல்லாம் இருக்கு, ஆனால் இப்போ சொல்லலை, சொல்கிறேன். டேய் டேய் டேய், அதுக்காக அந்த பிள்ளைகிட்ட நான் சரிங்க ஒரு மாதம் கழிச்சு கூட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்டா. சொல்லிட்டு வந்ததெல்லாம் சரி, தயவு செஞ்சு வேணான்னு சொல்லிடு. அவன் எப்போவா இருந்தாலும் வருவேன்டா, என்னோட குழந்தை அப்படின்ட்டு. உனக்கு எப்போவா இருந்தாலும் பிரச்சனை தான், தேவையில்லாதது. நீ எதுக்கு போய் தலையிடுற அவங்க வாழ்க்கை பிரச்சனையில்? அவங்களே முடிச்சுக்கட்டும், உனக்கு வேணாம் மாப்பிள்ள, வா. ஏதோ சொல்ற. ம் பார்ப்போம், யோசிப்போம். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். உனக்கு பொண்ணெல்லாம் நிறைய இருக்குது, நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? உன்னை பொண்ணு பார்க்க போவேன்னு தான் சொல்லலான்னு பார்த்தேன். சரி ஓகே, உன் மன திருப்திக்கு போயிட்டு வா. நல்ல பொண்ணாக இருந்தால் ஓகே தான், உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கலாமாப்ல. சரி பார்ப்போம், வா. தயவு செஞ்சு ஆனால் அந்த கற்பனைன்ட்ட அந்த பொண்ணையே வேணான்னு சொல்லிடு. அதெல்லாம் வேணாண்டா, பிரச்சனை பின்னாடி. ஆமாடா, கடைசியில் என்னோட குழந்தைன்னு வந்து நிற்பான். அப்புறம் ஏன் ஒய்ஃபோட இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, நீ எப்படா கல்யாணம் பண்ணப்பா? உனக்கு தேவையில்லாத பல இதில் பிரச்சனை தான். அதுக்கு தான் மாப்பிள்ள சொல்கிறேன், வேண்டாம், விட்டுருத்தோட. சொல்கிறதுலாம் ஓகே தான், கண்டிப்பாக வருவான் தான். ஆமாம், பிரச்சனைங்கிறியோ? அந்த பிள்ளை ஸ்ட்ராங்காக இருந்தா? என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டிவோர்ஸ் வாங்கணும். வாங்கலைன்னா எங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? ஆமாடா, நீ சொல்கிறத பார்த்தாலும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகேப்பா, பானிபூரி சாப்பிட்டுட்டே இதை பற்றி பேசலாம். ஆளை பேரு, இனிமேல் மிஸ்டு கால் விடுற வேலைலாம் வச்சுக்காதவா. ஏன்டா மிஸ்டு கால் விட்டா என்ன? அப்பதானே எங்க அம்மா ரொம்ப திட்டுது, யாரா உன்னை மிஸ்டு கால் விட்டு விட்டு கூப்பிடுறான்னு. ஐயோ, அப்ப திட்டினாங்களா? திட்டாம அதுக்கு தான் திட்டுறேன் நான், வா. சரி சரி. அஞ்சு, மருமகன் என்ன சொல்றான்? அண்ணே, என்ன சொல்றான்? பாக்குறான் குரு குருன்னு, வேற என்னத்த பேசுறான்? அப்போதைக்கு சிரிக்க மட்டும் செய்யறான் அப்பப்ப, அவ்வளவுதானே. போக போக பேசவே ஆரம்பிச்சிருவியான். அப்புறம் எங்க சோனி? ரூமுக்கு தானே போனா. அருண், ஷார்ட் செயின் எங்க? ஷார்ட் செயினா? டிராவல் தானே கிடந்துச்சு. காணும். ஏய், நல்லா தேடி பாரு, டிராவல தான் கிடந்துச்சு. காணும்னா எங்க போகுது? எங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்க? ஈவினிங் ஒரு என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு போகிறதுக்காக நான் யாரையும் காணும்ப்பா. ஏய், அன்னைக்கு கூட நான் பார்த்தேன், டிராவல கிடந்துச்சு. என்ன காணுங்கிற? அப்ப எப்படி காணாம போச்சு? நான் இப்போ வந்து தேர்ட் டிராவல கிடந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல, பாத்திருக்கீங்க. அப்போ எப்படி மிஸ் ஆச்சு? என் கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வந்து தேடுங்க, வாங்க காமிங்க. இங்க வா, காமிக்கிறேன். வாங்க. என்னடா அது, உங்க அம்மாவோட செயினை காணுமா? பாவம், எங்க அண்ணனை பிடிச்சி திட்டுறா உங்க அம்மா. என்னடி அஞ்சு சத்தம் போடுறாங்க? ஏதோ சோனியோட ஷார்ட் செயினை காணுமா, அருணை பிடிச்சி திட்டுறா. அவன் என்ன பண்ணுவான் அண்ணன்? காணுமா? அவ செயினை யாரு? அந்த ரூம் பக்கம் கூட நம்ம போறதே கிடையாது. அதாம்மா தெரியல, எங்கிட்டாவது போட்டிருக்குங்க, மறந்து கூட போட்டிருக்குங்களா? இங்கதான் வச்சேன்னா அப்ப எங்கதான் இருக்கு? இங்க பாட்டின்னு சொல்றீங்கல்ல, அப்ப காமிங்க இருந்த இடத்த. காமிச்சாதானே தெரியும். டிராவல தான் பார்த்தேன், காணும்னா என்ன பண்ண சொல்ற? என்ன அப்ப நான் எடுத்தேங்கிறியா? என்னடி ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுதுங்க? என்னன்னு தெரியலையேம்மா, ஒருவேளை காணும் போல. நாமளும் அந்த சைடு போறதே இல்லையே, அப்புறம் எப்படி காணும்? யார் எடுத்திருப்பா? அப்படி எடுக்கிற அளவுக்கு இதுக்கு எங்கிட்டாவது போட்டுட்டு சத்தம் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க பாரு. எனக்கு தெரியாது, இப்போ வேணும் என்னோட செயின். வேணும்னா போய் தேடி எடுத்துக்கோ, எனக்கு தெரியாது. அருணு, இங்க வா.
மா அந்த வரேம்மா, படுத்தி எடுக்குது, காணும்னா நான் என்ன பண்ணேன்? செயின் டிராவில் போட்டுருந்துச்சு, நான் கூட பார்த்தேன் தான், இல்லைன்னு சொல்லலை. காணும்னா நான் என்ன பண்ணேன்? எப்படிடா காணும்? வீட்டுக்குள்ள இருந்தது. அதான் எனக்கும் தெரியல, நான் கூட பார்த்தேன், ஆனா காணும். பாத்தேன்னு சொல்றாங்க, அப்ப எப்படி மிஸ் ஆனுச்சு? அத சொல்லணும்ல. இவங்க தான் எங்கேயோ எடுத்திருக்காங்க. தேவையில்லாம நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காத. நான் எதுக்கு உன்கிட்ட கேட்காம எடுக்க போறேன்? நான் எடுத்து அப்படி என்ன பண்ண போறேன்? எடுத்து வித்திருப்பீங்க, யாருக்கு தெரியும்? ஐயா தயவு செஞ்சு 2 பேரும் கத்தாதிய. எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கிறீங்க? அவன் எதுக்குடி விற்க போறான் சோனி? உன்கிட்ட கேட்காம அவன் எடுப்பானா? எடுத்து வித்து என்ன செய்ய போறான் அதோட? யாருக்கு தெரியும் என்ன செஞ்சாங்கன்னு? ஆனா இவங்க தான் எடுத்திருப்பாங்க, எனக்கு தெரியும். ஏய் பார்த்து பேசுடி. அவன் உன்கிட்ட கேட்காம எடுத்து என்ன சோனி பண்ண போறான்? தேவையில்லாம அவனை சொல்லிக்கிட்டு இருக்க. அதானேம்மா, இவகிட்ட கேட்காம எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? நான் எடுத்தேன்னு வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்கு பாரு, அடிச்சிருவேன் சோனி. ஒழுங்கு பார்த்து மரியாதை பேசு. என்னத்த மரியாதை கொடுக்க? தெரியாம பிள்ளை போயிட்டு வித்துருவியன்னு நினைச்சே பார்க்கல. எல்லாரும் வாய மூடுறீங்களா? குழந்தை அழுகுது பாருங்க உங்க சத்தத்தை கேட்டு. பாவம் அந்த பிள்ளை, எதுக்கு இப்படி அளவுறீங்க குழந்தையா? ஆமா, இந்த பிள்ளையே கத்தி எடுக்குது. வீட்டுல வேற யாரும் எடுப்பாக? எனக்கு என்ன தெரியும்? நானே ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். வீட்டுல எல்லாரும் தானே இருக்கீங்க, செயின் மட்டும் எப்படி காணும்? அப்போ என்ன நாங்க எடுத்துன்னு சொல்றியா நீ? அத்தா நீங்க எடுத்தீங்க நான் சொல்லல, காணுமே எப்படின்னு தான் கேக்குறேன். எனக்கு அருண் மேலதான் சந்தேகம். பாருமா, திருப்பி ஏன் மேல சந்தேகம்ன்றா? டேய் அவ சொன்னா சொல்லிட்டு போட்டோம்டா. ஏன்டா அவகிட்ட சண்டைக்கு போற? வேணா விடு. சொன்னா சொல்லிட்டு போட்டோம். அவ ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா, நீ வாயா. அண்ணே விடுனே, அவ ஏதோ கோவத்துல பேசுறா. நீ திரும்பி நான் அவளை அடிக்க போறியா? வேணா விடு. சண்டை போட்ட என்ன ஆக போகுது? விடுனே. இல்ல அஞ்சு, அறிவு கிட்டத்தனமா பேசிட்டு இருக்கு பாரு. நான் ஏதோ வேணும்னே எடுத்துட்டு போய் திருடிட்டு போன மாதிரி. அப்போ இது என் மேல டவுட் பட்டு தானே அப்படி பேசுது. நீ ஏன் சொல்லு சோனி, இதோட வாய் மூடிட்டு போயிரு, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. இல்ல எனக்கு இப்படி அருண் சண்டை போடுறத பார்த்தா எனக்கு நல்லா தெரியுது. அருணா எடுத்திருக்கான், அருணா எடுத்து ஏதோ பண்ணியிருக்கான். ஒழுங்கு மரியாதை என்னோட செயினை கொடுத்துரு அருண். அப்புறம் பாத்துக்கோ. அதே என் அப்பா அம்மா போட்டது, நீ ஏன் போட்ட? ஈஸியா சொல்ற. எடுத்து ஏதோ பண்ணிட்ட, எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா என்னோட கொடுத்துரு. நீ இப்படி கோவப்படுறத பார்த்தா நல்லாவே புரியுது. நீ தான் பண்ணியிருக்க ஏதோ.